வணக்கம் தமிழஞ்சங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூவும் பார்க்க போறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நீங்க வந்து இந்த வருஷம் ஃபுல்லா என்னோட வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணதுக்கு. அது மட்டும் இல்லாம நான் லேட்டஸ்டா ரிலீஸ் பண்ண இந்த கவர் சாங்ஸ்க்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் வழக்கம் போல நியூ இயர் ஆரம்பிக்க போகுது. அதாவது இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ்ல நியூ இயர் வரப்போகுது 2026. இந்த இயரும் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் எவ்வளோ நடக்குது, என்ன நடக்குது எல்லாமே உங்க சப்போர்ட்ல தான் இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட டாப் 20 மூவிஸ். எப்பவுமே நம்ம வருஷம் முடியும் போது லாஸ்ட் டே ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் டாப் 20 மூவிஸ் ப்ளஸ் ஒன் ஸ்பெஷல் மென்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. ஸோ ஒன் பை ஒன் சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், நான் இது எந்த ஒரு ஆர்டர் வைஸ்லயோ ஒரு கேட்டகரி வைஸ்லயோ அரேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் ரிலீஸ் ஆர்டர்ல தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ யாரும் அஃபண்ட் ஆக வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட், பயோஸ்கோப். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெங்காயம்னு ஒரு படம் எடுத்திருப்பாங்க, ராஜ்குமார் ஒரு டேரக்டர். ஸோ அந்த படம் எப்படி எடுத்தாங்க அப்படின்றத ஒரு படமா எடுத்திருக்காரு. சீரியஸா சொல்றேன், இந்த படம் நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா எனக்கு தெரியும், நானே ரிவ்யூ போடல, ஏன்னா நானே லேட்டா தான் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் பார்த்த ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் இதை நான் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். செகண்டு, தருணம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். அதாவது ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக த்ரில்லர் மாதிரி இருக்காது. நிறைய பேர் லவ் ஸ்டோரி அப்படின்னு நினச்சி போகாமல் விட்டுருப்பாங்க, போஸ்டர்ஸ் நினச்சி. இந்த படம் வந்து ஸ்டார்டிங் ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாள் ஓடிச்சு. அப்புறம் தியேட்டர்லேருந்து தூக்கிட்டு திருப்பி ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பேர் இதனாலேயே இந்த படத்தை எப்போ ரிலீஸ் ஆச்சா, வந்துச்சா, இல்லை ஓடிடியில் இருக்கா அப்படின்னு தெரியாமே போயிடுச்சு. ஸோ இந்த படம் பட் ஆனால் இது கிஷன் தாஸ் அவரோட ஆக்டிங்ல படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. த்ரில்லர், அதுக்கப்புறம் வர ட்விஸ்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக வச்சிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை நீங்கள் பாருங்க. நெக்ஸ்ட், நான் சொல்ல போற படம் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த வருஷம் ஒரு பெரிய ஹிட்னே சொல்லலாம். குடும்பஸ்தன். அதாவது ஒரு குடும்பம் எப்படி நடக்கணும், அதாவது ஒரு மிடில் கிளாஸ் நடந்தா எப்படி இருக்கும். எல்லாருமே பெரிய பெரிய ஒரு, அதாவது லார்ஜர் தென் லைஃப்ல இருக்கவங்களை தான் ஹீரோவா பார்த்திருப்போம். ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள், அது மட்டும் இல்லாம நம்ம கூட பழகுறவங்க ஹீரோவா நடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாமே ரொம்ப காமெடியா, சீரியஸா, ஒரு எமோஷனல் கனெக்டா எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அதனாலதான் இந்த படத்தை நம்ம லிஸ்ட்ல வச்சிருக்கோம். ஸோ குடும்பஸ்தன் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்க, மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா பாருங்க. ஸோ அதுக்கடுத்து நான் சொல்ல போற படம் பார்த்தீங்கன்னா பாட்டில் ராதா. பாட்டில் ராதா இந்த படம் பார்த்தீங்கன்னா குரு சோமசுந்தரம் அப்படின்றவர் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, பயங்கரமான ஆக்டருங்க அவரு. ஏன்னா நிறைய கூத்துப்பற்றைய தாண்டி நிறைய இடத்துல அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜிகர்தண்டாலே பார்த்தீங்கன்னா ஆக்டிங் சொல்லி கொடுக்குறவர் தான் வருவாரு. ஸோ இந்த படத்துக்கு அவர் ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லுவோம். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாரு. ஒரு ஒரு சீனுமே பார்த்தீங்கன்னா அந்த ரியலா நம்ம ஒரு ரோட்ல இப்படி குடிச்சிட்டு விழுந்து கிடப்பாங்களா, அவங்களெல்லாம் நம்ம எப்படி பார்த்துப்போமோ அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க ஓடிடியில் போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்ல போற படம் பார்த்தீங்கன்னா டிராகன். இந்த வருஷத்தோட மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ யாராச்சும் ஒரு கமர்ஷியல் படம் இந்த ஜென்ரேஷன்ல எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா நான் கண்டிப்பா டிராகன் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுல வர எமோஷன்ஸ் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், காமெடி எல்லாமே பர்ஃபெக்டா பிளெண்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து எண்டிங் வரையுமே உங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டா போகும். அதே மாதிரி எமோஷனல் சீன்ஸும் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஹையஸ்ட் கலெக்ஷன் நினைக்கிறேன் நிறைய தியேட்டர்ல. ஸோ கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சப்போஸ் இது யாரா மிஸ் பண்ணியிருந்தாங்களும் மறக்காம போய் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பெருசு. அதாவது இந்த படம் வந்து கொஞ்சம் என்னடா இப்படி ஒரு கதையை யாரா எடுப்பா அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் இது ஒரு ரீமேக்னு எனக்கு லேட்டரா தான் தெரிய வந்தது. ஸ்ரீலங்கன் மூவியோட ரீமேக்ன்ட்டு. அதே டேரக்டர் தான் இங்க பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்க. எப்படி சொல்றது, ஒரு 2 ஹவர்ஸ் தான் படம். ரொம்ப சின்ன படமா தான் இருக்கும். பட் ஆனால் எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு போரிங் எலிமெண்ட் மாதிரியே இருக்காது. ஒரு முகம் சுழிக்கிற வைக்கிற மாதிரி இருக்காது. நீங்க வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் ஆனால் பார்க்கவும் முடியாது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் நம்மளுக்கு இந்த படம் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு எடுத்திருந்தாங்க. அதுவும் இதுல நடிச்சிருந்த எல்லா கேரக்டர்ஸுமே பக்காவா காமெடி பண்ணக்கூடிய ஆட்கள் தான். வைபவ் ஆகட்டும், அவர் அண்ணன் ரெடின் கிங்ஸ்லி, விடிவி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஒரு கேஸ்ட் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பெருசு மிஸ் பண்ணாம போய் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் நான் சொல்ல போறது ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம். அதாவது வீர தீர சூரன் பாகம் 2. ஃபர்ஸ்டே வந்துட்டு இப்படி ஒரு கான்செப்ட் யோசிச்சதுக்கே பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் டேரக்டர் இருக்கு. ஏன்னா ஒரு ஹீரோவோட வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்கே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஹீரோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னே தெரியாம நம்ம ஹீரோன்னு நம்ப வச்சிட்டாரு சியான் விக்ரம். எப்பயுமே அவரோட ஆக்டிங் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. இந்த படத்துல ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இதுல மாஸ் எலிவேஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப அழகா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதுல வந்துட்டு ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட் வந்து அந்த தூள் படத்துல வர வந்து பாட்டை போட்டு ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கதையே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேக்வேர்ட்ஸ்ல தான் போவோம். இன்னும் நம்மளுக்கு அவரோட ஃபிளாஷ்பேக் என்ன நடந்திருக்கும் அது எல்லாமே பார்ட் 1 வந்தாதான் தெரியும். அது எப்போ வருதுன்னு தெரியல. ஜஸ்ட் இப்போதைக்கு பாகம் 2 ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க போய் பார்க்கலாம். அதுக்கடுத்து நான் சொல்ல போற படம் இன்னொரு இந்த வருஷத்தோட மைல் ஸ்டோன்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருங்க இந்த படத்தை வந்து பாராட்டாத ஆளே கிடையாது. டூரிஸ்ட் ஃபேமிலி.
ஏகப்பட்ட பேருக்கு பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலும் இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கதை தான். அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணி இதை எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு ரெஃப்யூஜி ஃபேமிலி வந்து நம்ம ஊரில் வாழ்ந்தா என்ன நடக்கும்ன்றத ரொம்ப சீரியஸாக சொல்லாமல் ரொம்ப ரொம்ப காமெடியாக என்டர்டெய்னிங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு இது ஓடிடியில் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற படம் பார்த்தீங்கன்னா 11. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிமாவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லுவேன் மக்களே. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டாங்க. நானும் மிஸ் பண்ணியிருப்பேன். பட் எப்படியோ சம்வாட் நான் இந்த படம் தேட்டர்லேருந்து தூக்க போகிற டைமில் தான் போய் பார்த்தேன். தேட்டர்லேயே எனக்கு தெரிஞ்சு மொத்தமே ஒரு 10 பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல தான் நான் போய் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பக்காவான ஒரு த்ரில்லரு, சூப்பராக சஸ்பென்ஸோட பிளெண்ட் பண்ணி அழகாக எடுத்திருந்தாங்க. எங்கேயுமே குறை சொல்லவே முடியாது. ஏன்னா தான் இந்த படம் வந்து பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் அப்படி நிறைய பேர் சொன்னாலும் எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. த்ரில்லர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 11 பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதை போயிட்டு நீங்கள் பாருங்க. நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுறது மெட்ராஸ் மேட்னி. மெட்ராஸ் மேட்னி ஒரு ரைட்டர் ஒரு எவ்வளவோ ஸ்டோரிஸ் எழுதலாம். ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டோரி எழுதணும்னு ஆசைப்பட்டு ஒரு கதையை உருவாக்குறாரு. ஸோ அதுதான் வந்து மெட்ராஸ் மேட்னி. ஸோ வந்துட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, மிடில் கிளாஸை தாண்டி ரொம்ப கஷ்டமும் படாம கொஞ்சம் ஜாலியா இருக்க பசங்களாகட்டும், இல்ல ரொம்ப கஷ்டப்படுற அப்பா, இதெல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தா ரொம்ப ரொம்ப லைஃப் யதார்த்தமா காமிச்சிருந்தது. அதுல வர ஒரு பொண்ணு கேரக்டர் ஆகட்டும், இல்ல அந்த பையன், அவங்க அம்மா, முக்கியமா மெயின் கேரக்டர் காளி வெங்கட்டே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இது நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். பட் ஆனால் எனக்கு பர்சனல் ஃபேவரட், நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்க இதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஓடிடியில் இருக்கு, போய் பாருங்க. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது டிஎன்ஏ. இந்த வருஷத்துல வந்த நிறைய த்ரில்லர் படத்துல இதுவும் ஒரு நல்ல ஹிட்டான படம் தான். அதே மாதிரி இந்த டேரக்டர் ஆல்ரெடி எடுத்த படம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே வகையில இந்த படம் அதர்வாக்கு ஒரு பெரிய கம்பேக்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா எப்படி சொல்றது, ஒரு ஒரு சீன்ஸ் ஆகட்டும், அவங்க வந்துட்டு அந்த குழந்தை, அதாவது சைல்ட் டிராஃபிக்கிங்க நம்ம வந்து இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்க வச்ச படம் வந்து டிஎன்ஏ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம ஓடிடியில் போய் பாருங்க. அதுக்கடுத்து நான் சொல்ல போற படம் பார்த்தீங்கன்னா மார்கன். இந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி, அதுக்கப்புறம் அவரோட அக்கா பையன் திஷன் அவர் நடிச்சிருந்தாரு, அஜய் திஷன் நடிச்சிருந்தாரு. அவர் சீரியஸா சொல்றேன், ஒரு டெபியூ ஆக்டர் மாதிரியே தெரியல. ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நல்ல ட்ரைனிங் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸா நல்ல ட்ரைனிங் எடுத்து தான் அவனும் சினிமாக்கு வரணும்னா. ஸோ அந்த வகையில ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய டெபியூ ஆக்டர்ஸ் வந்தாங்க. பட் பெருசா வந்து ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி இது சொல்லியிருந்த விஷயம் ஆகட்டும் ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருந்தாங்க. நீங்க அந்த கிளைமேக்ஸ்ல இப்ப நான் அந்த கதையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவீல் ஆயிடும். ஸோ பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பா அது ஸ்பாயிலர் ஆயிடும். ஸோ பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இதோட கதை, கான்செப்ட், அது இதுல சொல்ல வந்த கருத்து எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ இதுவும் ஓடிடியில் இருக்கு, மிஸ் பண்ணாம போய் வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் சொல்ல போறது இந்த வருஷத்தோட என்னோட ஃபேவரட் ஃபிலிம்னே சொல்லுவேன், 3BHK. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துங்க இந்த படம். இந்த படத்துல நிறைய கருத்து, நிறைய பேர் வந்து ஒத்துக்கல, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இதெல்லாம் எப்படி இது அப்படி இப்படின்னு நிறைய பேர் என்னதான் சொன்னாலும் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆன படம் தான் 3BHK. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸ்ரீகணேஷ் வந்து 8 தோட்டாக்கள் அப்படி எடுத்துட்டு செகண்ட் படம் சொதப்பிட்டாரு. தேர்ட் படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸ்லேயோ சின்ன வயசுலேருந்து ஒரு கஷ்டமான வாழ்க்கையில் இருந்திருக்கீங்கன்னா பார்க்காதீங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா கண்டிப்பாக எழுதிருவீங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் ஐடியாலஜிலாம் கொஞ்சம் இருக்குது, நான் வந்து பார்ப்பேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இது உங்களுக்கு ஓடிடிலேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற படம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ். இந்த படம் வந்ததும் தெரில, போனதும் தெரில. சிவகார்த்திகேயன் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு, ஐ மீன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பட் அப்படி இருந்தும் இந்த படம் வெளியே தெரில. ஏன்னா ப்ராப்பரான ஒரு ப்ரொமோஷன்ஸ் இல்லைன்னா ஒரு படம் வெளியே தெரியாதுன்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த படம் தான். ஏன்னா ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டாக இருக்கும். ஹிட் ஆகுதோ இல்லையோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதோட கான்செப்டே அவ்வளோ சூப்பராக இருந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் ஒரு படம் நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்தாங்கன்னே சொல்லலாம். ஹவுஸ்மேட்ஸ் நான் தேட்டரில் தான் பார்த்தேன். நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணல. நானே ஃபர்ஸ்ட் டேவோ செகண்ட் டேவோ போய் பார்த்துட்டேன். நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணேன். அப்பவே நிறைய பேர் பார்க்கல. ஓடிடி வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன்னாங்க. பார்த்தாங்களா சில. ஸோ நான் இப்போ உங்களுக்கு அகைன் சஜஸ்ட் பண்ணுறேன். ஹவுஸ்மேட்ஸ் ஒரு ரொம்ப சூப்பரான படம். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஓடிடி இருக்கு, போய் பாருங்க. நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற படம் பாம். இதுவும் வந்து எப்படி சொல்றது, ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க. அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காரு. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா இவரோட இந்த டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதுவும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன கான்செப்ட், ரொம்ப ரொம்ப சின்ன கான்செப்ட். இந்த படத்தை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாவே எடுத்துருக்கலாம். இது படமாவே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த 2.5 மணி நேரம் எப்படி சர்வை பண்றாங்கன்னு தான் இந்த படமே. ஸோ அந்த வகையில் எனக்கு பாம் ரொம்ப பிடிச்சிருந்தா. அதில் நடிச்சிருந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரியல் லைஃப்ல நாம எப்படி சொல்றது கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு பிடிச்சது. ஸோ இந்த படமும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஓடிடிக்கு கண்டிப்பா போய் பாருங்க. நெக்ஸ்ட் குமார சம்பவம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் ஆக்டர் இப்போதான் ஹீரோ ஆயிருக்காரு. ஸோ அவரை வச்சுதான் எடுத்திருக்காங்க.
அந்த படம் வந்து ஒரு சினிமா எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் வந்து இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு லிட்டிலா எப்படி சொல்றது, கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அதை தாண்டி இந்த படத்துல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஈஸியா கனெக்டா இருந்துச்சு. நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க. நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து இந்த படத்தை பாராட்டினாங்க. ஆனா இருந்தும் இந்த படம் பெருசா ஓடலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்மளும் ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால இது என்னோட லிஸ்ட்ல இருக்கு. ஸோ குமார சம்பவம் இதுவும் இப்போ ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஓடிடி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ அடுத்து காந்தா. லேட்டஸ்டா நான் பார்த்து பயங்கரமா வியந்த படம்னே சொல்லலாம். ஏன்னா சான்ஸே இல்லை. துல்கர் சல்மான் எப்படி ஒரு ஆக்டர்ன்றத ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லா படமே ஒரு சூப்பரா தாங்க நடிப்பாரு. ஆனா இந்த படத்துல மனுஷன் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும். அதாவது எப்படி அவங்க அப்பாவோட ரத்தம் ஓடிச்சுன்னு சொல்றதா, இல்ல வந்து அவரே அப்படி நடிக்கிறாரான்னு தெரியல. ஒரு அந்த மிரர் சீனுக்கு ஒரு 4 ஸ்டெப் வச்சு நடந்து வருவாரு. அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. எப்படி சொல்றது, செம்மையா இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு ஆனா இந்த படம் பிடிக்கல. ஏன்னா படம் ஸ்லோவா போகுது, படத்துல என்னடா சொல்ல வராங்க, ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் சஜஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் இது ஸ்லோவா இருக்கு, இது ஏன் எங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அதனால நீங்க நிறைய படம் பார்க்குற ஆட்களா இருந்தா போய் பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கிறது கொஞ்சம் டைலமாவா தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா போய் பாருங்க. ஸோ அதுக்கடுத்து நான் சொல்ல போற படம் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிங்க. படத்திலே மொத்தமே 4 பேர் இல்ல 6 பேர் தான் இருப்பாங்க. அந்த ஆட்களை வச்சு பக்காவான ஒரு கதை எழுதிட்டாருன்னு தான் சொல்லணும் டேரக்டரு. நான் இது வந்து யதார்த்தமா ஷோ போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்துல அந்த டீமும் வந்திருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்தது. முனிஷ்காந்த் எவ்வளோ பேர் ஹீரோவா பண்ணலாம். பட் ஆனால் அவர் முனிஷ்காந்த் வச்சு ஹீரோவா பண்ணு யோசிச்சதே வந்து ரொம்ப சூப்பர். ஏன்னா அவர் ஒரு செம்ம ஆக்டர், ரொம்ப வருஷமா இருக்காரு. அது இந்த ரோலுக்கு பக்காவா சூட் ஆயிருந்தாருன்னு தான் சொல்லணும். ஒரு அப்பா கேரக்டர், ஒரு அப்பா வந்து அவரோட வீட்டை எப்படி பாத்துக்கிறாரு, என்னதான் ஒரு கஷ்டம் இருந்தாலும் வீட்டுல கேட்கறவங்களுக்குலாம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவர் எப்படி அதை மெயின்டைன் பண்றாருன்றதை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இப்போதான் Z5லயோ சம்திங் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ அதுக்கடுத்து நான் சொல்ல போற படம் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன். இந்த படம் லாஸ்ட் மந்த் தான், ஐ மீன் இந்த மந்த் தான் ரிலீஸ் ஆச்சு. டிசம்பர்ல ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேர் இல்லை, எனக்கு 95% பீப்புள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் த்ரில்லர்னே சொல்லலாம். சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். இந்த வருஷம்னு இல்லைங்க, நீங்க தமிழ் சினிமாலே இந்த படத்தை நீங்க சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. லாஜிக்கல் வைஸ் ஆகட்டும், இல்லை திங்கிங் வைஸ் ஆகட்டும், ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கொண்டு போறது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா போய் பார்த்துருங்க ஸ்டீஃபனையும். அதுவும் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருக்கு. அதுக்கடுத்து இந்த வருஷமே முடிய போதுரா, எப்பா எதனா ஒரு நல்ல படம் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க உங்களுக்கு பக்காவா வந்து அமைஞ்சது தான் சிறை. நிறைய பேருக்கு பிடிச்சது இந்த படம். நானும் சரி பாக்குறேன், என்னடா இவ்வளோ பில்டப் பண்றாங்களே அப்படின்ட்டு தான் நான் போய் பார்த்தேன். ஆனா படம் ஒர்த் வாட்ச்னே சொல்லலாம். கொஞ்சம் அந்த சாங் ஸ்லோவா போனாலும் அது எங்கேயுமே படத்தை அஃபெக்டே பண்ணல. அதை தாண்டி வந்துட்டு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் தான் போகும்போது என்னடா இது இப்படிதான் நடக்க போகுதுன்னு எல்லாரும் நீங்க சீட்ல இருந்து பின்னாடி வரும்போது இல்ல இது இப்படி இல்ல இப்படிதான் முடியும் அப்படின்றத எடுத்துட்டு வந்தா பாருங்க. அதுக்காக தான் இந்த படம் ஹிட் ஆச்சுன்னே சொல்வேன். என்னதான் ப்ரொடியூசர் பையனே நடிச்சிருந்தாலும் அக்ஷய்குமார் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர் எங்கேயுமே உங்களுக்கு டெபியூ ஆக்டர் மாதிரியே தெரியல. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கைஸ், இதுதான் வந்துட்டு 2025ஓட டாப் 20 ஃபிலிம்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒன் ஸ்பெஷல் மென்ஷன், இது என்னோட ஃபேவரட், நிறைய பேருக்கு பிடிக்காது. எனக்கு நீக் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிலவுக்கு என் மேலே நடிக்கோபம். நிறைய பேர் போட்டு தனுஷ் அடிச்சாங்க, அந்த அக்கா பையனுக்கு அவர் அக்கா பையன் நடிக்க வரலன்னு சொன்னாங்க. பட் ஆனால் பர்சனலாக எனக்கு அந்த கதையோ அந்த கான்செப்ட் எல்லாமே பிடிச்சது. ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருந்தாரு. ரொம்ப பிளட் பண்ணி மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த படம் பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் ஒரு ஜாலியான படம் பார்க்கணும்னு நினச்சிங்களா, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படமும் போய் பாருங்கள். ஸோ அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வருஷத்துக்கான கேம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஹூடி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்மளுக்கு ஒரு புதுசான செட் ஆஃப் மூவிஸ் நிறைய கற்றுக்கணும். நானும் நிறையா ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அதை தாண்டி வந்து இன்னும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துட்டே இருக்கு. நீங்கள் இப்போ கொடுக்குற சப்போர்ட் எனக்கு எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று நான் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். இதை தாண்டி இன்னும் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் நான் பார்த்ததுலாம் சிலது இருக்கு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் எப்போ வரும், இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணோடனே அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இன்னும் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் அப்போ இல்லாமல் இல்லை வீடியோஸ் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். எல்லாமே நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, சேஃபாக இருங்க எல்லாரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவாஸ்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை முக்கம் வந்துடாதீங்க.